வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான லஞ்ச் மணி ரெசிபி தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு போட்டு பீக்கங்காய் கூட்டும் காலிஃப்ளவர் வறுவல் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே பிகினர்ஸ் கூட டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் மணி ரெசிபி தாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வறுவலுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கிறலாம். தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ அதை நம்ம சேர்த்துக்கிறலாம். ஜஸ்ட்டு ஒரு கொதி வரட்டும். அதையும் கொதிக்க விட வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதும், இறக்கிக்கிறலாம். கொதி வரும் பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம கொதிக்க விட்டால் காலிஃப்ளவர் வெந்துடும். அதனால் ஜஸ்ட்டு ஒரு கொதி போதும். நான் சொன்ன மாதிரி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுக்கிறலாம். ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி, இதில் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் மைதா, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைக்கு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா எல்லாம் தடவி எடுத்தாச்சுங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ பீக்கங்காய் பருப்பு கூட்டுக்கு பருப்பை ஊற போட்டு நான் எடுத்துருக்கேன். இப்போ கழுவிட்டு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். கூட்டுக்கு இப்போ பாசி பருப்பு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் பீக்கங்காய் கூட்டுனால கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். பீக்கங்காய் நான் எடுத்திருக்கேன். ஒரு 150 கிராம் கிட்ட இருக்கும். இதே மாதிரி சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இப்போ அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 10 ஜீரகம், ஒரு பிஞ்ச் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. பீக்கங்காயில் நமக்கு தண்ணி சத்து இருக்குங்க. ஏற்கனவே பருப்புக்கும் தண்ணி இருக்கும். அப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. நமக்கு பீக்கங்காயில் இருந்தும் தண்ணி சத்து இறங்கும். அதனால் பீக்கங்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை நம்ம ப்ரெஷர் போட்டுக்கலாம். இப்போ விசில் விட்டு எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி விட்டுக்கலாம். வந்துருச்சு. தேங்காயை அரைச்சி எடுத்தாச்சு. தேங்காயை நம்ம சேர்த்துக்கிறலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு குழையாமல் நல்லா பருப்பும் பீக்கங்காயும் நமக்கு ஒன்றா இருக்குங்க. இப்போ தேங்காய் இது அரைச்சி ஊற்றும் போது நமக்கு ரெண்டும் சரியாயிக்கிறோம். இதில் நம்ம அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். கூட்டுன்றனால கொஞ்சமாக கூட்டு மாதிரி நல்லா கம்மியாக வச்சுக்கோங்க. பெரட்டி சாதத்தில் பெரட்டி சாப்பிட்ற மாதிரி தண்ணியாக வச்சிடாதீங்க. இப்போ இது கொதிக்கட்டும். ஏற்கனவே உப்பு பார்த்துருக்கோம். நம்ம செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா சுடுசாதத்து கூட நல்லா கூட்டு வச்சு உப்பு சேர்த்துட்டு தேங்காய் நம்ம சேர்த்துட்டு அதே நேரம் நம்ம கொதிக்க விடாண்டா. அப்படி இப்படி டக்கு டக்குன்னு ஒரு கொதி வந்தால் போதும். அப்படி இப்படி நமக்கு பபுள்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த டயத்தில் இறக்கினா போதுங்க. அருமையான பீக்கங்காய் பாசிப்பருப்பு போட்டு ஒரே ஒரு கொதி வரட்டும். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது, அருமையாக இருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்களா கொதி வருது பார்த்தீங்களா. இதில் இப்போ நம்ம தாளிச்சிக்கிறலாம். சூடாகவும் இப்போ இதில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லை வீட்டில் எண்ணெய் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தாளிக்கும் போது நமக்கு பீக்கங்காய் போட்டு நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ தேங்காய் எண்ணெய் சூடானதும் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்குங்க. அது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குங்க. தாளிச்சுக்கலாம்.
ஒரு வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து விட்டு நம்ம வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். இப்போ கூட்டும் ரெடி ஆயிடுச்சு, தாளிச்சாச்சுங்க. ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கிக்கலாம். அருமையாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி கடாயில் வச்சுருக்குங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவரையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம். ரெண்டு நிமிஷம் வேகவும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். போட்டோன்னே திருப்ப வேண்டாம், மசாலா ஊற்றிக்கிறோம். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ திருப்பி இதெல்லாம் எடுத்துக்கலாங்க. இப்போ காலிஃப்ளவரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதமும் ரெடி ஆயிடுச்சுங்க. காலிஃப்ளவர் வறுவலும் பீக்கங்காய் பாசிப்பருப்பு கூட்டும் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா டேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். தேங்க்யூ.